இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களுக்கு என் கண்கள் காண்கிறவைகள் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று சொன்னீர்கள். அப்படியாய் ஆண்டவரே அப்பா, இந்த ஸ்தலத்திலே ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கு தேவனுடைய சீக்கிரத்திலே பதில் கொடுக்க போறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு என்று உதாரணமாய் கொடுத்த ஆண்டவரப்பா, இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க முடியாது கூட நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆண்டவரே நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறாச்சா. ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளலாம் போகும் என்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அப்படியாய் ஆண்டவரே அப்பா, கொடுத்த ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அவருடைய அப்பா வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாவு பிசைக்கிற தொட்டிலே மாவு ஆண்டவரை என் கலசத்துல எண்ணெயும் குறையாதபடி ராஜா அந்த குடும்பங்களை நீர் வழிநடத்த போறதுனாக செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்காக ஆண்டவரை ஒரு கலசத்தில் அவங்க தண்ணி கொடுத்தால் ஆண்டவர் அதனுடைய பலனை நாங்கள் அடைந்து தீர்வோம் அப்பா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அப்பா எங்களுக்குள்ளே உண்டு ராஜா. அப்பா, உலகத்தில் இருப்பவனை காட்டினோம் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நன்றி செலுத்தி செபிக்கிறப்பா. ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கு மீண்டும் ஆண்டு சமூகத்தில் வருகிற நீ பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த கிருபை ஆண்டவர் இந்த பிரசன்னம் இருந்ததுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒரு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே.